Hello, good morning children. இன்னைக்கு நம்ம exercise 2.6 ஸ்டார்ட் பண்ண போறோம். இங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. Draw the graph of the following set of lines. அப்படினா இங்க ஒரு question கொடுத்துட்டு இதுக்கு graph draw பண்ணனும். In each case, reflect on the role of A and B. இப்போ இது வந்து ரொம்ப important. ஏன்னா இந்த மாதிரி questions MCQ கான்செப்ட் புரிஞ்சாதான் MCQ, assertion and reasoning இதெல்லாம் attempt பண்ண முடியும். So first நம்ம இந்த graph draw பண்ணிடலாம். இங்க என்ன question இருக்குன்னா y is equal to 4x, y is equal to 2x, y is equal to x. அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். அப்படின்னா நம்ம x து வேல்யூ போட போட y து வேல்யூ சேஞ்ச் ஆகும். கரெக்ட்? ஸோ நம்ம x து வேல்யூ 0 எடுத்துக்கலாம். இப்போ 4 into x னா என்ன? 4 into 0. இப்போ x து வேல்யூ நான் 0 எடுத்திருக்கேன்னா y என்ன வருது? 4 zeros are 0. அப்படின்னா y யும் 0. திருப்பி y is equal to 4 into இப்போ x து வேல்யூ நான் 1 எடுத்திருந்தா 4 ones are 4. So x து வேல்யூ 1 எடுக்கும்போது y து வேல்யூ 4. அதே மாதிரி x து வேல்யூ இப்போ 1 எடுத்திருக்கேன். இப்போ நான் -1 எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு ப்ளஸ் எடுத்திருக்கேன், ஒரு மைனஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 ones are 4. ஸோ x து வேல்யூ -1 எடுத்திருக்கும் போது y து வேல்யூ -4 வருது. இதே மாதிரி y is equal to 2xக்கு பண்ணலாம். x து வேல்யூ 0 இருக்கும்போது y து வேல்யூ 0 வருது. 2 into 0 0. 2 து x து வேல்யூ 1 எடுக்கும்போது y து வேல்யூ 2 ones are 2 வருது. அதே மாதிரி x து வேல்யூ -1 எடுக்கும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 வருது. ஸோ x வேல்யூ -1 இருக்கும்போது இதோட வேல்யூ -2. நெக்ஸ்ட் y is equal to x. அப்படின்னா x து வேல்யூ என்னவோ அதுதான் y து வேல்யூ. y யும் x ஈக்குவல். ஸோ 0 0 1 1. இப்போ நான் வேற எடுத்துக்கிறேன். 3 -3 3 3 எடுத்துக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இப்போ நம்ம இதுலேருந்து என்ன பார்க்கணும்னா 3 ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். நான் இது 3 ஒரே கிராஃபில் வரைய போகிறேன். ஏன்னா A and B என்ன காமிக்குது ரிஃப்ளெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்களே இந்த கொஸ்டினில். இன் ஈச் கேஸ் ரிஃப்ளெக்ட் ஆன் த ரோல் ஆஃப் A and B. இது நம்ம 3 ஒரே கிராஃபில் ட்ரா பண்ணாதான் A and B பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ x து வேல்யூ எங்கேருந்து எங்கே வரைக்கும் வருது பாருங்க. 0 1 -1 and 0 1 -1 and 3. ஸோ நம்மளுக்கு x ஆக்சிஸ் கரெக்டா? இது தானே நம்மளது x ஆக்சிஸ் அண்ட் இதுதான் நம்மளது y. இது ஃபுல் y, இது ஃபுல் x. அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ 0 1 -1 1 2 3 இதுதான் வேணும். கரெக்டா? இப்போ yல பார்க்கலாம். yல 0லேருந்து 0 பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் 4 and -4. அப்படின்னா இங்கே 4 வரைக்கும் வேணும் அண்ட் இங்கே -4 வரைக்கும் நம்மளுக்கு வேணும். இது புரிஞ்சாதான் நம்மளுக்கு இங்கே பக்கத்தில் கிராஃப் ட்ரா பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ x து வேல்யூ 0லேருந்து -3 வேணும். அதே மாதிரி y 0லேருந்து 4 அண்ட் இந்த பக்கம் -4 வரைக்கும் வேணும். இது தெரிஞ்சுட்டு நம்ம கிராஃப் ட்ரா பண்ணலாம். இப்போ பாருங்க, x ஆக்சிஸில் -1 0 1 3 எல்லாமே இருக்கா? ஸோ இவ்வளோ ட்ரா பண்ணால் போதும். yல நம்மளுக்கு 4லேருந்து -4 வேணும். ஸோ 1 2 3 4 அண்ட் -4. ஸோ இங்கே நான் என்ன டிசைட் பண்ணியிருந்தேனோ அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன். இப்போ மார்க் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கிராஃப் வரைகிறதுக்கு x 0னா yவும் 0. ஸோ xம் 0 yவும் 0னா அது இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் x 1 இருக்கும்போது y 4. ஸோ x 1 இருக்கும்போது y 4. ஸோ இதுதான் x து 1, இதுதான் y து 4. ஸோ அப்படின்னா இங்கேருந்து இப்படி போய் இங்கேருந்து இங்கே வரணும். ஸோ இதுதான் பாயிண்ட். அப்புறம் x -1 இருக்கும்போது y வந்து -4. ஸோ x வந்து -1. ஸோ xல -1 இது அண்ட் -4 y இது இது. ஏன்னா இது ஃபுல் லைன் y தானம்மா. ஸோ நம்ம -1 இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே -4னா இதுதான் நம்மளது டாட். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் இது 3 கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம டாட்ஸு ஸ்கேல் வச்சுக்கணும். தெரியுதா? 1 2
and 3 and அந்த டாட்டுக்கு கொஞ்சம் மேலே and இந்த டாட்லேருந்து கொஞ்சம் கீழே இப்படி வரையணும். அண்ட் நம்ம இங்கே என்ன எழுதணும், இது நம்ம மறந்துடக்கூடாது. இது வந்து y is equal to 4x. ஸோ நம்ம இங்கே y is equal to 4x. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம 3 வரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் இது எந்த ஸ்லோப் எந்த ஈக்குவேஷன்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ y is equal to 4xோட லைனு தான் இது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அதை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம y is equal to 2x போடலாம். திருப்பி x0 y0 x0 y0. ஸோ நடுவில் வரும் x1 இருக்கும்போது y து வேல்யூ 2, x1 இருக்கும்போது y து வேல்யூ 2. ஸோ அப்படின்னா இங்கே வரும். ஸோ x இங்கே y2 இங்கே. ஸோ இந்த பாயிண்ட் அது. அப்புறம் x-1 இருக்கும்போது y து வேல்யூ -2, x-1 இருக்கும்போது இதுதானே x லைன், y வந்து -2, இதுதான் y லைன். ஸோ -2 இங்கே, -1 -2. ஸோ இதுதான் நம்மளது டாட். இப்போ 3 டாட்டு பாருங்கள், 1 2 and 3. இது மூணுமே நம்ம சேர்க்கணும். 1 2 3 டாட்டுக்கு மேலே டாட்டுக்கு கீழே அது வரைக்கும் லைன் ட்ரா பண்ணணும். இது நம்மளது என்ன ஈக்குவேஷன், y is equal to 2x. இப்போ லாஸ்ட் போயிடலாம். y is equal to x 0 0 1 1 3 3. ஸோ திருப்பி 0 0னா நடுவில் பாயிண்ட்டு, 1 1 அப்படின்னா x-உம் 1 y-யும் 1, அப்போது இது 1. அப்புறம் x-உம் 3 y-யும் 3. ஸோ 3 இங்கே வருது அண்ட் y-து 3 இங்கே வருது. ஸோ இது ஒரு டாட், இது ஒரு டாட் அண்ட் இது ஒரு டாட். ஸோ இது மூணுமே சேர்த்துக்கலாம். 1 2 3. ஸோ இப்படி. இப்போ இது என்ன ஈக்குவேஷன், y is equal to xோட ஈக்குவேஷன். ஸோ இங்கே ஸோ நம்ம கிராஃபு முடிச்சாச்சு. இப்போ இந்த கிராஃப்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, பாதி கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் A and B பற்றி நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நீங்கள் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுங்கள். எல்லா லைனும் இந்த ஆரிஜின் நடுவில் இருக்கிறது ஓவர் ஆரிஜின்னு சொல்வோம். ஆரிஜின் கோஆர்டினேட்ஸ் என்ன, 0 0. அப்படின்னா எக்ஸும் 0 இருக்கும், ஒய்யும் 0 இருக்கும். எல்லாமே லைனு இந்த ஒரிஜின் வழியிலலாம் பாஸ் ஆகுது. ஸோ we will tell எப்போவுமே லீனியர் ஈக்குவேஷன் வந்து y is equal to ax plus b ஃபார்மில் இருக்கும். ஓகேவா? ஆனால் இந்த 3 கொஸ்டின்லையும் ax அப்படின்னா a இடத்துல என்ன இருக்குது, y is equal to 4x. திருப்பி y is equal to ax plus b ஃபார்மில் இருக்கணும். இங்கே என்ன இருக்குது, y is equal to 2x. y is equal to ax plus b ஃபார்மில் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, y is equal to x. இப்போ x கூட ஒன்றுமே இல்லைன்னா 1 வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், b plus b இல்லை, plus b இல்லை, plus b இல்லை, b is missing. b is missingனா b equal to 0. எப்போலாம் b இல்லையோ அப்போலாம் லைன் வந்து ஒரிஜினை தான் பாஸ் பண்ணும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன எழுதலாம், b is 0, therefore all lines pass through the origin. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுதான் நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் பாயிண்ட் வரலாம். ஏது வேல்யூ பாருங்க, ஏது வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க, இதுதான் ax. அப்போ x கூட x போயிடுச்சு, ஏது வேல்யூ என்ன 4. திருப்பி x கூட x போயிடுச்சு, a இடத்துல என்ன இருக்கு 2. அப்புறம் x கூட x போயிடுச்சு, ஏது வேல்யூ என்ன 1. அப்படின்னா a எல்லாமே பாசிட்டிவ். a தான் ஸ்லோப்பை டிட்டர்மைன் பண்ணும். ஓகே, a determines slope. அப்படின்னா இந்த ஸ்லோப் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த a வேல்யூ தான் டிட்டர்மைன் பண்ணியிருக்கு. as a is positive in all set of lines, a வந்து வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால it passes through first and third quadrant. It
passes through first and third quadrant. அப்படின்னா என்ன பாருங்க, இந்த குவாட்ரண்ட்டை ஃபர்ஸ்ட்னு சொல்லுவோம், இந்த குவாட்ரண்ட்டை செகண்ட்னு சொல்லுவோம், இந்த குவாட்ரண்ட்டை தேர்டுன்னு சொல்லுவோம், அண்ட் இந்த குவாட்ரண்ட்டை ஃபோர்த் குவாட்ரண்ட்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் 4 quadrants. இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸும் பாசிட்டிவ், ஒய்யும் பாசிட்டிவ். ஸோ நம்ம என்ன எழுதலாம், எக்ஸ் அண்ட் ஒய் போத் ஆர் பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எக்ஸ் தானே ஃபர்ஸ்ட் வருது, எக்ஸுது வேல்யூ நெகட்டிவாக இருக்கும் அண்ட் ஒய் வந்து இப்படி பாசிட்டிவ். அதே மாதிரி தேர்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ். ஸோ எக்ஸும் நெகட்டிவ், ஒய்யும் நெகட்டிவ். அண்ட் ஃபோர்த்தில் எக்ஸ் பாசிட்டிவ் அண்ட் ஒய் நெகட்டிவ். ஸோ because the value of A is positive +4, +2, +1, the line will pass through first quadrant and third quadrant. இது ஒன்று. Last point, third point, okay. Larger the A, steeper the line. அப்படின்னா இங்க A the value 4, 2, 1. Y is equal to 4x ல A the value 4. So பாருங்க, இங்க A4, இங்க A2, இங்க A ஒன்றுமே இல்லைன்னா 1 அர்த்தம். ஸோ ஏது வேல்யூ 4 இருக்கும்போது, இன்னும் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், ஏது வேல்யூ 4 இருக்கும்போது அந்த லைன் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. 2 கொஞ்சம் ஃப்ளாட், y is equal to x இன்னும் கொஞ்சம் ஃப்ளாட். அப்படின்னா ஏது வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக ஸ்லோப் பிகம்ஸ் ஸ்டீப்பர். ஸோ நீங்கள் அது கூட எழுதலாம், லார்ஜர் த வேல்யூ ஆஃப் A, more steeper is the line. அவ்வளவுதான். So what you can say, these are the 3 points we can reflect of A and B. A and B பத்தி இதுதான் நம்ம சொல்லலாம். That's all children. ஓகேம்மா, செகண்ட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். ஏன்னா இதுவே ரொம்ப 12 minutes வீடியோ ஆயிடுச்சு. இதை நல்லா புரிஞ்சிருச்சு. அப்புறம் செகண்ட்க்கு போகலாம். பை, தேங்க்யூ.